வாட் இஸ் ஆரா? ஆராங்கிறது ஒளிவட்டம் தமிழ்ல. இந்த ஒளிவட்டம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற சைத்தன்யம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் வெளியில இருக்கு, வெளியில இருக்கிற ஆன்மா தான் உள்ள இருக்கு, வெளியில இருக்கிற ஆன்மா தான் கடவுள். உங்க பிரீத்திங் மூலமா போது வருது. ஆன்மாவினுடைய கடவுளுடைய கனெக்டிவிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா பிரீத்திங். ஆனா நம்மளால கடவுளோட இணைய முடியல. ஏன் இணைய முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிவைன் பவர் இஸ் பியூர், we are impure. The divinity is pure and we are impure because of the papa karma and punya karma, because of the bad karma and good karma, what we did it in the past, that has been accumulated in your right brain. All of your good karma and bad karma have to be diluted, have to be emptied. Then only the mind becomes pure. When there is no karma, the conscious becomes very pure. When there is no conscious, there is no karma, there is no ahankara, there is no ego. When there is no ego, there is no purpose in thriving out here. So your ticket has been given to merge your soul with the God. So the God, the soul inside your body is waiting for your conscious to get purified. Once your conscious is purified, automatically, without any delay, the Atma, the soul, will take the manas, will take the conscious and moves out of the physical body and merges with the divine, supreme power. அதுக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். இப்ப இந்த ப்ரெஷர் எந்த அளவுக்கு தெரியுதுன்னா, இப்ப எனக்கு ஏறக்குறைய ஒரு 1.5 அடியிலேயே எனக்கு ஃபீல் ஆகுது. எந்த அளவுக்கு உங்க மைண்ட் பியூரிட்டி இருக்கு, எந்த அளவுக்கு உங்க பிளட் பியூரா இருக்கு, எந்த அளவுக்கு உங்க உடம்பு பியூரா இருக்கு. டாக்ஸின் இல்லாத உடம்பா இருக்கணும். மனசு டாக்ஸின் அப்படின்னா நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம பிஹேவியர்லயே தெரியுது. நான் உங்க வீட்டுக்கு வந்தேன்னா, நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், யூ ஆர் இன்வைட்டிங் மீ, அன்பா பழகுறீங்க, ஏதோ வர்றாரு கெஸ்ட், ஒரு 1 hour 2 hours இருப்பாரு, காஃபி டீ டிஃபன் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாரு அப்படி நீங்க நினைக்கிறீங்க. பட் என் பிளான், ஐ வாண்ட் டு ஸ்டே வித் யூ ஃபார் 1 week or 10 days. அது சாதாரணமா பிராட் மைண்டடா இருந்தா யூ அக்செப்ட் இட். இல்லைன்னா இல்லை எங்க அம்மா ப்ராப்ளம், அப்பா ப்ராப்ளம், அது ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், நாங்கெல்லாம் சாத்திட்டு போயிடுவோம், வீடு காலியா இருக்கும், அப்படி இப்படி ஏதாவது ஒன்று சொல்லுவீங்க. உங்க பிஹேவியர் ஆட்டிடியூட்லயே நீங்க தெரிஞ்சுக்கலாம். அவ கேரியர்ல சாதத்தை கட்டி கொடுப்பான். அந்த காலத்து அம்மா, அந்த காலத்து அம்மா, உங்க அம்மாவுக்கு அம்மா எல்லாருக்கும் கொடுத்து சாப்பிட்றா அப்படின்பா. இந்த காலத்து அம்மா, டே ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிருக்கேன், முந்திரி பருப்பு அது இதெல்லாம் போட்டு விளைவாடுறதெல்லாம் போட்டு பண்ணிருக்கேன், கண்டாளர்லாம் கொடுத்துறாத, நீயே சாப்பிடு, உனக்காக பண்ணிருக்கேன் நான். இந்த மாதிரி நான் பேசுற பேச்சிலே என்னை பத்தி நான் யாரு நான் தெரிஞ்சுக்கலாம். நோபடி கேன் கிவ் சர்டிபிகேட் டு அப்ரூவ் மை பிஹேவியர். எனக்கே என்னை பத்தி தெரியும், யாருமே சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை. நான் என் கணவன் கூட எப்படி மூவ் பண்ணிட்டு இருக்கேன். Am I honest to my husband? Am I honest to my family? Am I honest to the society? அதை நீங்களே கேஜ் பண்ணிக்கலாம். சனாதன தர்மத்துல என்ன சொல்லியிருக்கா அந்தபடி நான் வாழறேனா, அதுலயே நம்ம பர்சன்டேஜ் நம்மளால வாழ முடியாது. ஏன்னா we are living in a negative society. We are moving with negative people. நான் நல்லவன், நான் நல்லவன், நான் நல்லவன்னா people they don't allow you to thrive out in the society. கோமணம் கட்டுற ஊர்ல கோமணம் கட்டணும், இல்ல எனக்கு மான வெக்கம் அதிகம், நான் கோமணம் கட்ட மாட்டேன், நான் வேட்டி தான் கட்டுவேன், பேண்ட் தான் போடுவேன், வாழ முடியாது. உலகத்தோடு ஒட்டி வாழ். இந்தியாவில இருந்து அமெரிக்கா போன பின்னாடி இல்ல நான் இந்தியா மாதிரி தான் இருப்பேன், நோ, யூ cannot live. You got to follow the culture and this thing. அதை ஃபாலோ பண்ணாதான் நீங்க அமெரிக்கால இருக்க முடியும். இல்ல நான் அப்படி இப்படின்னா உங்க குழந்தைங்களுக்கு வேணா சொல்லி கொடுக்கலாம். வெளியே போன உடனே சொசைட்டி எப்படி இருக்கு அப்படிதான் நீங்க இருக்கணும். அந்த சொசைட்டி வேற மாதிரி இருக்கே, நம்ம சொசைட்டி மாதிரி இல்லையே, சனாதன தர்மம் மாதிரி இல்லையே. அப்ப நான் மாறிதான் ஆகணும். அப்ப என் குவாலிட்டி ஏறக்குறைய ஆயிடுச்சே.
ஸோ இதெல்லாம் வச்சு தீஸ் ஆர் ஆல் தி மெஷரிங் டூல்ஸ். என்னை பத்தி நான் மெஷர் பண்ணிக்கிறது. இவ்வளவு ஆச்சு, இன்னும் நரேந்திர மோடி சைனாவை பத்தி ஒரு வார்த்தை பேசல. ஒரு வார்த்தை பேசல. அவருக்கு என்ன வலி இல்லையா? அவருக்கு என்ன வலி இல்லையா? அவருக்கு என்ன கஷ்டம் இல்லையா? அவர் என்ன தொந்தரவு படலையா? See the humbleness of a person. ஒரு பெரிய ரிபப்ளிக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் என்ன பவர் இருக்கு அந்த ஆளுக்கு. ஒரு சின்ன இது கூட எதிரா பேச மாட்டேங்கிறார். அப்படின்னா சைனாவுக்கு என்ன ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அந்த நியூட்ரலிசம் தான் மனுஷனுக்கு வேணும். மனசுல எதையுமே வெளிக்காட்டக்கூடாது, மற்றவங்களுக்கு புண்படுற மாதிரி. அதுதான் நம்ம தர்மம் சொல்லுது. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிருப்பேன்னு நினைக்கிறேன். நான் வாழறதை வச்சுக்கிட்டே நானே ப்ரெடிக்ட் பண்ணலாம். யாருமே எனக்கு இருங்க நான் பதிலுக்கு வந்துட்டேன். இந்த டிஸ்டன்ஸ் எப்படி வருதுன்னு கேட்டா, டிபெண்டிங் அப்பான் தி பியூரிட்டி ஆஃப் தி மைண்ட். டிபெண்டிங் அப்பான் தி பியூரிட்டி ஆஃப் தி மைண்ட், தி ஆரா வில் எக்ஸ்பேண்ட். நிறைய மனதுக்குள்ள கல்மஷம், டாக்ஸின்ஸ் நிறைய இருந்ததுன்னா ஆரா எக்ஸ்பேண்ட் ஆகாது. ஆரா இருக்கும், ஆனா எக்ஸ்பேண்ட் ஆகாது. அதாவது பவர்ஃபுல்லா இருக்காது. எப்ப பவர்ஃபுல் ஆகும்னு கேட்டீங்கன்னா, பியூரிஃபிகேஷன் ஆக ஆக ஆரா பவர்ஃபுல் ஆயிடும். த ஆரா இட் வாண்ட்ஸ் டு கோ அவுட் த பாடி. ஸ்ரீ சுவாமி விவேகானந்தர் தன்னுடைய கடைசி காலத்துக்கு பக்கத்துல நெருங்க 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 தன்னுடைய சிஷ்யங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாராம். பாடத்தை சொல்லி கொடுக்கிறப்ப சொல்லுவாராம், என்னுடைய ஆரா அளவுக்கு மீறி போயிட்டு இருக்கு. எப்ப என்ன ஆகும்னு என்னால தெரியல. I want to go out of the body. I don't know when I am going to leave. I am unable to bear it. Purify ஆக எக்ஸ்பான்ஷன் ஆகிட்டே இருக்கும். கௌதம புத்தா 2 கிலோமீட்டர் இருக்கும் ஆரா, 2 கிலோமீட்டர். ஜீசஸ் கிரைஸ்ட் அவங்க ஒளிவட்டெல்லாம் எக்கச்சக்கமா வெளியில போகும். யாராவது வழியில போறவங்களுக்கு ஏதாவது ஏறக்குறையா இருந்தா கூட அந்த ஆரா டச் ஆறதுலயே குணம் ஆயிடுவான். அவ்வளவு பவர்ஃபுல் ஆரா, அவ்வளவு பியூரிட்டி மைண்ட். பியூரிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆரா எக்ஸ்பான்ஷன் ஆகும். அந்த எக்ஸ்பான்ஷனுக்கு தகுந்த மாதிரி இந்த பிரஷர் தெரியும். சோ இது மெயினா பிஹேவியர் மட்டும் தான் இதுக்கு, இந்த ஆராவோட எக்ஸ்பான்ஷனுக்கு ரீசனா, இல்ல எல்லா ஃபேக்டர்ஸுமே ஆட் ஆகுமா? பிஹேவியர் நல்ல கேள்வி கேட்டீங்க.